ரோட்டரி இயக்கம் என்பது பல்வேறு ஆண்டுகளாக உலகின் பல பகுதிகளிலே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிறுவனம். இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னதை போல இன்னைக்கு இந்த உலகத்துல போலியோ இந்த அளவிற்கு மனித இனம் போலியோவை வென்றெடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரியோடைய பங்களிப்பு என்பது மிக பெரிய பங்களிப்பு. அதை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அவேர்னஸை உருவாக்கி, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அதில் பங்காற்றி இருக்கக்கூடிய பெருமை, அளப்பெரிய பெருமை இங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பிற்கு நிச்சயமாக உண்டு. அதே போல விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல பிங்க் ஆட்டோஸ் அதை பற்றி குறிப்பிட்டார்கள். நமக்கு தெரியும், வேலைக்கு போயிட்டு இரவிலே திரும்பி வரக்கூடிய பெண்கள் ஒரு ஆட்டோல ஏறி வரணும்னா எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு, அது ஊபராக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும், எவ்வளவு பயத்தோடு வீடு போய் சேரணும். ஆனா வீடு போய் சேருவோமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தோடு தான் அவர்கள் அந்த ஆட்டோல ஏறுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இந்த பிங்க் ஆட்டோஸ் இருக்கும் பொழுது அந்த ஓட்டக்கூடிய பெண்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை. நான் ஆட்டோ ஓட்டி எனக்கு என்று ஒரு வருமானத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதை தாண்டி அந்த ஆட்டோல பயணிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு. என்னாலையும் 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு தனியா வீட்டுக்கு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் பொழுது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது இன்னும் அதிகரிக்கும். நான் வீட்டில் வெளியில போனா இந்த பிரச்சனை வந்துடும், அப்படி போனா இங்க போனா அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த பயத்திலிருந்து அவர்களால் விடுபட முடியும். அதுக்கு அடிகோலிட்ட நீனா அவர்களாக இருக்கட்டும், ரோட்டரிக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்க கவர்னர் பேசும் பொழுது மறுபடியும் இனிமேல யாரும் தையல் நாயகிகளாக வரக்கூடாது, ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதே மேடையில இது போதும், இதுக்கு மேல இது வேணான்னு சொல்லணும்னா ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்திற்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு ஒரே உதாரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது முதல்ல எனக்கு இன்னொரு நன்றியை நான் ரோட்டரி அமைப்புக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு மீண்டும் இங்கே ஒரு நிகழ்ச்சியிலே இதற்கு உள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது திருமண உதவி திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். கல்யாணம், எல்லா பெற்றோருக்கும் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாட்டுல கலாச்சாரத்துல முக்கியமான ஒண்ணா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார், திருமண உதவி திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, நீ 10வது படிச்சீன்னா உன் பொண்ணு 10வது பிள்ளைங்களை படிக்க வச்சீங்கன்னா, பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தீர்கள் என்றால் நாங்க திருமணத்திற்கு உதவித்தொகை தருகிறோம் என்று. நிறைய பேர் நினைச்சாங்க, ஏன் திருமணத்துக்கு படிச்சாதான் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஏன் கொண்டு வரீங்கன்னு நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் அவரை கேட்டாங்க. இது வேணாம், எல்லாருக்கும் நம்ம யாருக்கு திருமணம் என்றாலும் நாம் பணம் கொடுத்தோம் என்றால் நமக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கும், ஓட்டம் கிடைக்கும் அப்படின்னு. தலைவர் அதற்கு சொன்ன பதில், தலைவர் கலைஞர் அவர்கள், இது திருமணத்திற்கான உதவி திட்டம் இல்லை, எங்கள் வீட்டு பெண்கள் 10வது படிப்பாங்க இல்லையா, அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் அந்த 10வதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. யார் வீட்லயுமே இங்க பேசும்பொழுது சொன்னார்கள், மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல எந்த பெண்களுமே படிக்கவில்லை, அதனால் மாடுகள் வாங்கி தந்தோம் என்று. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கிராமத்திலையும் பெண்கள் படிக்கவில்லை என்று நம்ம சொல்லவே முடியாத ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், தலை நிமிர்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லாம்
அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தால் இன்னைக்கு படிச்சுட்டாங்க. 10வது படிச்சுட்டு 12வது வரைக்கும் வந்துடுறாங்க. அடுத்து கல்லூரிக்கு போக வேண்டும். அந்த கனவு தடைபடக்கூடாது. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அவர்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த திட்டத்தை, திருமண உதவி திட்டத்தை மாற்றி இன்று உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுக்கான புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதனால பெண் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல பெண்கள் வேலைக்கு போக வேண்டும், தன்னுடைய சொந்த காலில் அவங்க நிற்கணும். அதுக்காக தான் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டது. அதற்காக இன்னைக்கு விமன் உடைய அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். இந்த இந்தியாவோட ஆவரேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 42% உழைக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், தன் சொந்த காலில் தானே நிற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெருமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு. இது 42% இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முழுமையாக அது அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. அதுக்கு போறதுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. முதல்ல தன்னம்பிக்கை அவசியம். அந்த தன்னம்பிக்கை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க, திரும்ப 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 சொல்லி வளர்ப்பாங்க, நீ பெண், அதனால வெளியில போக கூடாது, உனக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னையோட தூக்கி ஓரங்கட்டி வச்சிருங்க. நீங்க யாருன்னு நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும். வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்று முடிவு செய்யக்கூடிய, நீங்க என்ன உடுத்துறீங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன படிக்க போறீங்க, என்ன வேலை செய்ய போறீங்க, எங்க வெளியில போறீங்க வரீங்க, உங்க பிள்ளைகள் என்ன படிக்க போகிறார்கள் என்றும் உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதல் கட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு உடைகள் தைப்பது, அது ஆண்களுக்கான உடைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கான உடைகளாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஒரு பிளவுஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு அது விற்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு ஏதோ சின்ன தொழில் நினைச்சுக்காதீங்க. நம்ம எப்படி அதை செய்யறோம் அப்படிங்கிறதும் இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறார்கள். ஆனா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு சாப்பாட்டு கடையிலையோ போய் சாப்பிடும் போது அதுக்கு இருக்கக்கூடிய விலையும் நாம் சமைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதை நாம் ஒரு தொழிலாக எப்படி மார்க்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேபி ரோட்டரி இங்க இருக்கக்கூடிய இந்த தையல் நாயகிகள் அவர்களுடைய திறமைகளை எப்படி மார்க்கெட் பண்ண போறாங்களுக்குங்கிறதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி சப்போர்ட் தெம் அண்ட் கிரியேட் a platform for that. ஏன்னா நிறைய திறமை இருக்கும், நிறைய பேர் கத்துட்டு இருப்பாங்க, கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனா யார்கிட்ட போய் நீங்க ஒரு ரொம்ப அழகான பிளவுஸ் தைக்கிறீங்க, ஆரி ஒர்க்லாம் பண்ணி, ஆனா அதை யார்கிட்ட விற்கிறது, எங்க கொண்டு போய் அதை நீங்க டிஸ்பிளே பண்றது, இல்லைன்னா சோசியல் மீடியால போடுறதுன்னா எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். நிச்சயமா ஐ எம் ஷுவர் ரோட்டரி கேன் சப்போர்ட் தெம் அண்ட் ஹெல்ப் தெம் டூ தட். இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பேசும்போது ஒருத்தர் திரும்ப திரும்ப சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம், வீட்டுக்கு உணவுக்கு பயன்படுத்தலாம், கணவனுக்கும் கொடுக்கலான்னு. அதை மாத்திரம் பண்ணாதீங்க. இது உங்களுடைய பணம், உங்களுக்காக செலவழியுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக பயன்படுத்துங்கள். நீங்க எதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா எது இருக்கோ அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மத்தவங்க சந்தோஷத்துக்கெல்லாம் நீங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல, போதும், எல்லாம் பண்ணியாச்சு. அதனால உங்க சந்தோஷம், உங்களை எது சந்தோஷப்படுத்துமோ, காசு மிச்சம் இருந்ததுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டுடே இன்னைக்கு உங்களுடைய இந்த வாழ்க்கை மாற்றுவதற்கான முதல் படிக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம சிகரங்களை தொடுவது என்பது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நம்மால் உடைக்க முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையை
நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு முதல் அடித்தளமிட்டு தந்திருக்கக்கூடிய ரோட்டரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.